Hi friends, welcome to SRIS Academy. தமிழுக்கான ரிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस டாபிக் வைஸ் கலெக்ட் பண்ணி வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இந்த டாபிக்கை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இங்கிலீஷில் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸ்கூலில் வந்து அட்டனன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஏலேருந்து இசட் வரைக்கும் இருக்கிறதா ஆர்டராக இருக்கிறது தான் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்னு சொல்லுவோம். இங்கேயும் அதே தான். உங்களுக்கு கொஷினில் வந்து சில வார்த்தைகள் கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு 4 வார்த்தை 5 வார்த்தை கொடுத்துட்டு அந்த வார்த்தைகளை அகர வரிசையில் நீங்கள் சீர் செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ நம்ம எப்படி எழுதணும், என்ன ஆர்டரில் எழுதணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கும் முன்னாடி என்னென்ன எழுத்துக்கள் இருக்கு தமிழ்லங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது எந்த ஆர்டர்ல இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்பதான் நம்ம சொற்களை அகர வரிசைப்படி சீர் செய்ய முடியும். உயிர் எழுத்துக்கள் ஆல இருந்து அவ் வரைக்கும் இருக்கு இல்லையா? இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நீங்க கொடுக்கணும். ஓகேவா? உயிர் எழுத்துக்கள் ஆல இருந்து அவ் வரைக்கும் இருக்கிறத கொடுக்கணும். செகண்டா பார்க்க வேண்டியது ஆயுத எழுத்து அக். இது அடுத்த ஆயுத எழுத்து இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? இதுக்கு அடுத்து தான் வந்து நீங்க மெய் எழுத்துக்களும் இந்த உயிர்மெய் எழுத்துக்களும் பார்க்கணும். ஓகேவா? ஆல இருந்து அவ் வரைக்கும் அடுத்தது அக்கு, உயிரெழுத்துக்கள் ஆயுத எழுத்து இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்து நீங்க பார்க்க வேண்டியது கா வரிசை. அதாவது இக்குல இருந்து கா கா கி கி கு கு கே கே கை கோ கோ கவுன் இருக்கு இல்லையா? இந்த இதுல எந்த வேர்டாவது ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்து அதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இங்கு இச்சு இஞ்சு இட்டு அந்த ஆர்டரை கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஏன்னா க வரிசை எழுத்துக்கள் மட்டும்தான் இதில் இருக்குது. ஓகேவா? கு கு கோ கோ. ஸோ ஈஸியாக ஆன்சராக எழுதிடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், உயிர்மெய் எழுத்துக்கள்லேயே வந்து கலந்து வந்திருக்கு. கிளி இருக்குது, தையல், பூனை, மனிதன், மான். க வரிசை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்போ கிளி ஃபர்ஸ்ட் வந்துடும். த ப ம. ஓகேவா? அப்போ தையல், பூனை, மனிதன், மான். இதுல பாத்தீங்கன்னா உயிர் எழுத்தும் வந்திருக்கு, உயிர்மெய் எழுத்துக்களும் கலந்து வந்திருக்கு. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், உயிர் எழுத்து என்ன இருக்கோ அதை தான் எடுத்து எழுதணும். உடுக்கை மட்டும் ஊ இருக்கு இல்லையா? உயிர் எழுத்து, அதனால அதை ஃபர்ஸ்ட் எழுதிடணும். க த ந ப ம. அதே மாதிரி தான் இது வந்து ஃபுல்லாகவே உயிர்மெய் எழுத்துக்களாக இருக்குது. ஆர்டராக எழுதிடலாம். நெக்ஸ்ட் இந்த மாடலை பாருங்க. ஃபர்ஸ்ட் லெட்டரு சேமாக இருக்குது. ஓகேவா? ஆ இருக்கு, ஆ இருக்கு. அப்போ அடுத்து என்ன பண்ணணும், ரெண்டாவது லெட்டரை பார்க்கணும். என்ன இருக்கு, ம இருக்கு, மை இருக்கு. ஓகேவா? அப்போ மா தான் ஃபர்ஸ்ட் வரும், மை செகண்ட் வரும். அப்போ அமர்வேன் ஃபர்ஸ்ட், அமைதி அடுத்தது. ஓகேவா? ஆ ஆ ஏ ஓ. மனம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்து. ஸோ உயிர் எழுத்துக்கள்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு உயிர்மெய் எழுத்துக்கு வந்துடணும். ஒரே லெட்டரில் வந்து ஒரு வேர்டு ஸ்டார்ட் ஆகுது, 2 வேர்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ ரெண்டாவது லெட்டருக்கு போகணும். சப்போஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா 3வது லெட்டரை பார்க்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எங்கேயாவது டிஃப்ரென்ஸாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மாணவன் இருக்குது, மான் இருக்குது. ரெண்டுமே வந்து ஒரே லெட்டர் மால ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அடுத்து என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவனில் 3 சுழினா இருக்குது, மானில் 2 சுழினா இருக்குது, இன் இருக்குது. ஓகேவா? அப்போது 3 சுழினா தான் ஃபஸ்ட்டு வரும், 2 சுழினா லாஸ்ட்டில் வரும் இல்லையா? அப்போ மாணவன் தான் ஃபஸ்ட்டு போடணும், அதுக்கு அடுத்து தான் மான் போடணும். நெக்ஸ்ட் கொஷின், கா கு கோ கோ காவரிசை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ச சு நு ப பி வ வ. இதெல்லாம் ஈஸி தான். இப்போ வஞ்சம் வண்டின்னு இருக்கு, ஒரே எழுத்துல தொடங்குது இல்லையா? அப்போ இஞ்சு அப்புறம் தான் இன்னு. இந்த கொஸ்டின்ல பாருங்க, உயிர் எழுத்துக்களும் வருது, உயிர்மெய் எழுத்தும் வருது. அரக்காம்பல், அல்லல், பழனத்து, வாயவில. ஃபர்ஸ்ட் உயிர் எழுத்துக்களை எடுத்து எழுதிடணும். அதில் ஆ ரெண்டுலேயுமே ஆ இருக்குது. அப்போது ரெண்டாவது லெட்டரை பார்க்கணும். என்ன இருக்குது, ர இருக்குது, இங்கே இல் இருக்குது. ஸோ இந்த ராக்கு அப்புறம் தான் இந்த லா வரும்.
அப்போ அரைக்காம்பல் ஃபஸ்ட்டு, அள்ளல் செகண்டு, அடுத்து பாவும் வாவும் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கலந்திருக்கு, ஓவியர், ஓசுனர். ஓகேவா? சாவரிசை அப்புறம் தான் வி. ஸோ ஓசுனர் ஃபஸ்ட்டு, ஓவியர் செகண்டு, அடுத்தது கார்கர், சிற்பி. இது உங்களுக்கு அப்படியே உயிரெழுத்துக்களா ஆனாவனாவே இருக்கா? இ உ ஏ ஔ ஆர்டராக எழுதிடலாம். இது வா வரிசையில் இருக்கு, வாவி வே வை. கா வரிசை, அப்புறம் மா மா மூ. இது வந்து என்னன்னா உளவு ஏர். இது ரெண்டும் உயிரெழுத்துக்கள். அதை ஃபர்ஸ்ட் எழுதிடுறோம். மண் மாடு, ம மா. ஸோ இதான் ஃபார்மேட்டு. அகர வரிசைப்படி எழுதுக அப்படின்னு சொன்னாங்கன்னாவே நீங்கள் என்ன பண்ணிடணும், ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் இருந்தால் எடுத்து எழுதுங்க. அதுக்கு அடுத்தது ஆயுத எழுத்து இருந்தால் அதை பார்த்து எழுதுங்க. அதுக்கு அடுத்ததாக காங்காச்சாவோட வரிசையில் எழுதுங்க. ஓகே, இதெல்லாம் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு பா வரிசை, கா வரிசை, மா வரிசைன்னு அந்த ஒரே லெட்டரோடதே கொடுத்துருவாங்க. சில இதில் வந்து உங்களுக்கு உயிரெழுத்துக்களும் கலந்துருக்கும், உயிர்மை எழுத்துக்களும் கலந்து இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ கவனமாக எழுதணும். பார்க்குறத கரெக்டாக எழுதிடுவோம், பட் என்ன ஆகும், ஆப்ஷன் குறிக்க போகிறப்ப வேறு ஆப்ஷனை தப்பாக குறிச்சிடுவீங்க. ஸோ அது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் மினிமம் 2 கொஷின் கண்டிப்பாக வந்துடுது. அண்ட் பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 3 கொஷின் வரைக்குமே இதில் கேட்டிருக்காங்க. நிறைய கொஷின் பேப்பரில் 3 கொஷின் வரைக்குமே இதில் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் மார்க்கை மிஸ் பண்ணவே கூடாது. நிறைய கொஷின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதுதானே அப்படி எழுதிடலாம்னு நினச்சிடாதீங்க. எங்கேயாவது சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். அதனால் நிறைய கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.